வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருப்பது ரோட் சைடுக்கு காலிஃப்ளவர். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அரை கப்பு மைதா மாவு, அதோட அரை கப்பு கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் சில்லித்தூள், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நல்லா க்ளீன் பண்ணி, அதாவது வெந்நீரில் விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மாவோட இந்த காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட் இது ஊறட்டும். இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுது, எண்ணெயோட ஓசை அடங்கிருச்சு. இப்போ அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் இப்போ ஆயிலை விட்டுக்கலாம். ஆயில் சூடாக எடுத்து இப்போ ஒரு கப்பு ஆனியனை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்குறச்ச கொஞ்சம் துளி உப்பு ஆட் பண்ணிக்குவோம். ஏற்கனவே காலிஃப்ளவர் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் துளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் உப்பு போட்டுறதுனால சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வதங்கிடுத்து. கேப்சிகம் ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பியூரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லித்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இதை இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வேகணும், அதுக்காக துளி வாட்டர் இதில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 1/4 கப்பு வாட்ரு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசனை போகணும் கொதிக்க விட்டுக்கலாம். டேஸ்டிக்காக நான் கொஞ்சம் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். சோயா சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுது, நல்லா சூப்பராக வந்துடுது. இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் போட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ரோட் சைடு காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுது. கொஞ்சம் இது டேஸ்ட்டுக்கு இன்னும் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை அப்படியே பூ போல் தூவி போட்டு எடுத்துக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.